டியூட் படத்தில் கருத்த மச்சான் பாடலை நீக்க உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. டியூட் திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள இளையராஜாவின் பாடல்களை நீக்க உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. பாடலை நீக்க 7 நாட்கள் வேண்டும் என பட தயாரிப்பு நிறுவனம் அவகாசம் கோரிய நிலையில் அந்த அவகாசமும் தற்போது நிராகரிக்கப்பட்டிருப்பதை அண்மை செய்திகளாக நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். தீபாவளிக்கு வெளியான டியூட் திரைப்படத்தில் தனது இசையமைப்பில் வெளியான புதுநெல்லு புதுநாட்டு திரைப்படத்தில் இடம்பெற்றிருந்த கருத்த மச்சான் மற்றும் பணக்காரன் படத்தில் இடம்பெற்றிருந்த 100 வருஷம் இந்த மாப்பிள்ளைக்கு ஆகிய பாடல்களை தனது அனுமதியின்றி மாற்றி பயன்படுத்தி உள்ளதாக கூறி இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2 பாடல்களையும் பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும், பாடல்களை நீக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருந்தார். வழக்கை நீதிபதி என் செந்தில்குமார் விசாரித்தார். இளையராஜா தரப்பில் தனது அனுமதி இல்லாமல் பதிப்புரிமை சட்டத்தை மீறும் வகையில் இந்த பாடல்கள் படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளன, பாடலை உருமாற்றி உள்ளதால் பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என வாதிடப்பட்டது. டியூட் திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தரப்பில் பாடல்களின் உரிமையை எக்கோ நிறுவனத்திடமிருந்து சோனி நிறுவனம் பெற்றிருந்ததாகவும் சோனி நிறுவனத்திடமிருந்து அனுமதியை பெற்று இந்த பாடல்களை படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளையராஜாவின் பாடல்களை உருமாற்றி பயன்படுத்தி உள்ளதற்கு முகாந்திரம் உள்ளது, அவரது பாடல்களின் புனிதத்துக்கும் அவரது நற்பெயருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளது என கூறி டியூட் படத்தில் இளையராஜாவின் பாடல்களை பயன்படுத்த இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் மனுவுக்கு பதிலளிக்கும்படி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை